நம்ம கஷ்டப்படுறப்போ அவங்களும் ஆறுதல் சொல்லுவாங்க. நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க. இதுவே நம்ம கொஞ்சம் நல்லா இருக்க ஆரம்பிச்சோம்னா, அவங்கள அறியாமலே அவங்களுக்கு பொறாம வந்துரும். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் கும்பராசிய சுத்தி கண்டிப்பா இருக்கவே செய்வாங்க. நம்பவே முடியாது. எது உண்மையான அன்பு, எது போலியான அன்புன்னு கும்பத்தால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் என்னமோ கும்பம் கொஞ்சம் விலகியே இருக்கும் எல்லாரோட இருந்து. ஸோ அப்பேற்பட்ட நபர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் அதிகமா உள்ள வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இவங்கள அறியாம கொஞ்சம் பாசம் வர ஆரம்பிக்கும். இவங்களுக்கே ரொம்ப ஒரு அந்த அன்பு, உணர்ச்சி, எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் பொங்க ஆரம்பிக்கும். குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது. அப்போ யார வந்து நம்ம நம்புறோம் அப்படிங்கிறதுல ஒரு கவனம் தேவை. கும்பம் பொதுவாவே கான்ஷியஸா இருக்கிற ராசி தான். 5ல குரு உட்கார்ந்திருக்கிறதுனால உங்களோட சுற்று வட்டாரத்துல நெறைய போலி அன்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு அடிமையாயிடாம உண்மையான அன்போட யார் இருக்கிறாங்களோ, அவங்க கிட்ட பழகுறது, நீங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள அவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்றதுங்கிற மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்ன பழக்கத்த வந்து கும்பம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால இவங்களுக்கு புதுசா ஒரு ஆசை வரும். நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமே, ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்பெகுலேஷன்ஸ் ஏதாவது பார்க்கலாம். நெறைய பேருக்கு லாட்டரி வாங்கலான்னு திடீர்னு ஆசை வரும். அப்போ தேவையில்லாத பண விரயம், அதிக ப்ராஃபிட் எடுக்கணும், ஒரு குறைஞ்ச அமௌண்ட்ட போட்டுன்னு நெனைச்சீங்கன்னா, அந்த இடத்துல பணம் விரயமாகும். அப்போ இந்த மாதிரியான ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள போகாம, நிலம் வாங்குனேன், தங்கம் வாங்குனேன், ஆர்டி போட்டேன், எஃப்டி போட்டேன்னு அடுத்த ஒரு 1 வருஷத்துக்கு போய்க்கிறது கும்பத்துக்கு ரொம்ப நல்லது.